எல்லா பெருமைகளும் இறைவனுக்கே. நம் அனைவர் மீதும் இறைவன் புறத்திலிருந்து அமைதியும் சமாதானமும் நிறைவாக உண்டாகட்டும். இன்றைய தியான வகுப்பை நாம் துவங்குவோம். காலை நேர பிரார்த்தனை. காலை நேர பிரார்த்தனை வாசிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. கவிதா மேடம் வாசிக்கலாம். காலை பிரார்த்தனை. அகிலங்களின் இறைவனை, அனைத்து பெருமைகளும் போற்றுதல்களும் உன் ஒருவனுக்கே உரியது. அனைத்தின் ஆதாரமும் நீ, அனைத்தின் தொடக்கமும் நீ, அனைத்தின் முடிவுகளும் உன்னிடமே. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். எனது அறிவின் மற்றும் அறியாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். எனது பெருமை மற்றும் பொறாமையின் தீங்குகளில் இருந்து உன்னிடமே நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். உலகத்தின் பொருள் மயக்கங்களும் என் மன இச்சைகளின் கெட்ட நோக்கங்களும் உன்னுடைய பொருத்தத்தை விட்டும் என்னை விலக்கி விடாமல் இருக்க உன்னிடமே உறுதியாக நான் பாதுகாவல் வேண்டுகின்றேன். இன்னும் எனது தவறுகள் மற்றும் பாவங்களுக்காக உன்னிடமே நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். மன்னிப்பவனை, என்னை மன்னிப்பாயாக. நேர் வழியில் என்னை நிலைத்திருக்க செய்வாயாக. உன்னுடைய அருளை கொண்டும் கருணையை கொண்டும் உன் புறம் இருந்து நற்குணங்களை கொண்டும் ஞானங்களை கொண்டும் என்றென்றும் என்னை நீ வழி நடத்துவாயாக. நீ என்னுடன் எப்போதும் இருந்து கொண்டிருப்பதை என்னை எப்போதும் உணர்ந்திருக்க செய்வாயாக. எனது எண்ணங்களிலும் பார்வையிலும் பேச்சுக்களிலும் செயல்களிலும் பொறுமையை கொண்டும் நன்மைகளை கொண்டும் எனக்கு வழிகாட்டுவாயாக. எனக்காக நீ நாடியிருக்கும் நன்மைகளை தவறாது நான் அடைந்து கொள்ள எனக்கு நீ உதவி செய்வாயாக. நீயே என் இறைவன், நீயே என்னுடைய பொறுப்பாளன், நீயே என் இறைஞ்சுதலை செவியேற்பவன். செவியேற்பவனை, படைப்பாளனை, புதிய படைப்பாக என்னை ஆக்கி தருவாயாக. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ வைப்பாயாக. அமைதியும் சமாதானமும் ஆரோக்கியமும் ஞானங்களும் நன்மைகளும் மேன்மைகளும் குளிர்ச்சியும் கதகதப்பும் சோலைகளும் நீரோடைகளும் தூய உணவுகளும் உறவுகளும் நிறைந்த புத்தம் புதிய வாழ்க்கையை உன்னை கொண்டு நான் விரும்புகின்றேன். விருப்பங்களை அளிப்பவனை, ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. புதிய வாழ்க்கையில் என்னை வாழ செய்வாயாக. புதிய படைப்பாய் என்னை ஆக்கி தருவாயாக. உன்னுடைய அருட்கொடையாம் இந்த நாளை உன்னுடைய திருப்பெயரால் நான் தொடங்குகின்றேன். பெருமைகளும் புகழ்களும் உன் ஒருவனுக்கே. தியானம் தொடரலாம். தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நம்முடைய அகசூழலில் நாம் திரும்பி இருக்கின்றோம். நம்முடைய அகசூழலில் நாம் மையம் கொண்டிருக்கின்றோம். அகசூழல் நமக்கான தனி உலகம். நமக்காக நம் இறைவன் படைத்த தனி உலகம், நமக்கான உலகம். அந்த உலகத்தில் நாம் நிலை பெற்றிருக்கின்றோம். உடலை அதிட்டானாவில் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். இறுக்கங்கள் ஏதும் இல்லாமல் முழுமையான தளர்வோடு அசைவின்றி உடலை நிலைப்படுத்தி இதில் இருக்கக்கூடிய சுகத்தை, நிறைவை உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்தவர்களாக அதிட்டானாவை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனம் ஏற்படட்டும். உள்மூச்சும் வெளிமூச்சும் லேசான தன்மையில் சுகமான முறையில் நம்முள் நிகழ்ந்து கொண்டிருப்பதை கவனியுங்கள்.
உள்மூச்சின் மீதும் வெளிமூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும். மூச்சின் மீதான கவனத்தோடு சேர்ந்து உணர்வும் இருக்கட்டும். மூச்சு என்பது உயிர். அந்த உயிர் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நாம் அதை சம்பாதிக்கவில்லை. நம்முடைய முயற்சியால் அதை ஈர்க்கவில்லை. நாம் அதை கிடைக்கப் பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இறைவன், நம்முடைய படைப்பாளன், அந்த உயிரை நமக்காக படைத்து நம்மை நோக்கி நம்மீது கவனம் வைத்து அதை கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த உணர்வு ஒவ்வொரு உள்மூச்சின் போதும் கவனத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். கவனமும் உணர்வும் இருக்கட்டும் மூச்சின் மீது. மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். கவனத்தோடு உணர்வு இருக்க வேண்டும். இறைவன் மூச்சு எனும் உயிரை கொடுத்து கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு மூச்சை நாம் உணரும் போதும் கவனிக்கும் போதும் காலம் என்பதையும் நாம் உணர்வோடு கவனம் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மூச்சும் உள்ளிழுக்கப்படும் போதும் நமக்கான காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. காலத்தின் நகர்வை மூச்சு நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு புதிய மூச்சும் காலத்தில் நாம் நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். காலத்தில் நம்முடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையோடு நம்முடைய மரணமும் சேர்ந்து இருக்கிறது. ஆனால் வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய படைப்பாளன் நாடுகிற வரை அந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு மூச்சின் மீதும் கவனம் இருக்கட்டும்.
மூச்சின் மீது கவனமும் உணர்வும் இருக்கட்டும். ஒவ்வொரு உள்மூச்சும் கவனத்துடனும் உணர்வுடனும் உட்செல்ல வேண்டும். சுகமான தன்மையில் இதனை மேற்கொள்ளும். காலம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு சைக்கிள் பெடலை நம்ம மிதிக்கும் போது சைக்கிள் எப்படி முன்னாடி போகுதோ அதே போல ஒவ்வொரு மூச்சையும் நம்ம உள்ளிழுக்கும் போதும் நமக்கான காலம் முன்னே சென்று கொண்டிருக்கிறது. அந்த காலத்தினுடைய அருமையை நாம் உணர வேண்டும். காலம் இறைவனுடைய புறத்திலிருந்து நமக்கு அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை என்ற உணர்வோடு மூச்சின் மீது கவனம். மூச்சின் மீது கவனம் இருக்கட்டும். எண்ணங்கள் வருவது குறித்து கவலை வேண்டாம். நினைவூட்டல் வரும்போது மூச்சின் மீது கவனம் கொண்டு விடுங்கள். கவனத்தோடு உணர்வு இருக்கட்டும். ஒவ்வொரு மூச்சை உணரும் போதும் இது இறைவனுடைய நாம் வாழ்வதற்கான அனுமதி, நமக்கான காலத்தவணையை இறைவன் கொடுத்து கொண்டிருப்பது பற்றிய உணர்வு. இது நாம் வாழ அனுமதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர. வாழ்வதற்கான அனுமதி என்பது இறைவன் நம்மிடம் சொல்லுகின்றான், உங்களுக்கான வாழ்க்கையை நான் அமைத்திருக்கின்றேன். உங்களுக்கான வாழ்க்கை வசதிகள் உண்டு. உங்களுடைய தவறுகளுக்கு மன்னிப்பை தேடிக்கொள்ளுங்கள். ஞானங்களை அடைந்து கொள்ளுங்கள். நன்மைகளை அடைந்து கொள்ளுங்கள். உங்களுக்காக வாழ்க்கையை நான் அனுமதித்திருக்கின்றேன். செல்லுங்கள், வாழுங்கள். வீணான செயல்களில் ஈடுபடாதீர்கள். நான் உங்களுக்கு காலத்தை அளிக்கின்றேன். இந்த காலத்தை நல்ல செயல்களை கொண்டு கண்ணியப்படுத்துங்கள். இதுவே என்னை கண்ணியப்படுத்துவதாகும் என்பதுதான் இந்த உணர்வு, காலத்தின் மீதான உணர்வு. ஒவ்வொரு மூச்சின் போதும் காலத்தின் மீதான இந்த உணர்வை மேற்கொள்ளும். மூச்சின் மீது கவனத்தோடு உணர்வுகள் கலந்திருக்கு.
காலத்தை உணரும் தியானத்தை நிறைவு செய்து கொண்டு ஃபார்ம் 3 செய்யத் தொடங்கலாம். உங்கள் கவனங்களிலிருந்து தளர்ந்து கொள்ளுங்கள். தளர்வை உணருங்கள். சாட்சி பாவனையில் நிலை பெறுங்கள். உள்ளும் புறமும் எது நிகழ்ந்தாலும் அது குறித்து எந்த விதமான பதிலளிப்புகளும் இல்லாமல் அவைகளிலிருந்து விலகி அவைகளை வெறுமனே பார்த்து கொண்டு தளர்வான நிலை இது. தளர்வை உறுதி செய்து சாட்சி பாவனையில் நிலைப்படுங்கள்.
அதிட்டானாவிலிருந்து தளர்ந்து கொள்ளலாம். தியானத்தில் தொடர்ந்திருக்கு. நாம் தியானத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். கண்களை திறந்து. காலத்தை உணரும் தியானம் ஃபார்ம் 5 நம்ம இப்போ ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதனுடைய நோக்கம் என்னன்னா, காலத்தை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். வீணான விஷயங்கள்ல நம்மளை ஈடுபடுத்திக்க கூடாது. அர்த்தமில்லாத கேளிக்கைகள்ல நம்மளை ஈடுபடுத்திக்க கூடாது. நம்ம குடும்பத்தினருக்கும் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். காலம் பொன் போன்றது அப்படின்றத நம்ம ஸ்கூல்ல இருந்தே படிச்சிருக்கோமா இல்லையா? காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது எல்லாம் படிச்சிருக்கோம். இது எவ்வளவு பெரிய ஆழமான ஒரு விஷயன்றதை புரிஞ்சுக்கிறோம். நம்ம ரீசெண்டாக ஒரு வகுப்புல கூட படிச்சோம். ஒரு மூச்சு கூட இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு இறைவனுடைய அனுமதி இல்லைன்னா ஒரு மூச்சு கூட உள்ள வராது, உயிர் வராது. ஒரு செகண்ட், அதுதான் இறைவன் சொல்றான். ஒரு க்ஷணம் கூட முந்தவும் மாட்டோம், பிந்தவும் மாட்டோம். அப்போ காலம் அவ்வளவு முக்கியமானது. ஒன்றும் இல்லை, அந்த காலத்துல நன்மைகளை நாம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். ஒருத்தர் கேட்டார், நன்மைனா என்னங்க? ஒண்ணுமே கிடையாது. எந்த செயலை செய்யும் போது உங்க மனசுல எந்த நெருடலும் இல்லையோ, எந்த குறுகுறுப்பும் இல்லையோ, அது நன்மை. எந்த செயலை செய்யும் போது உங்க மனசுல ஒரு குறுகுறுப்பு, ஒரு குற்ற உணர்வு, ஒரு நெருடல், யாருக்கும் தெரியாம செய்யணும் அப்படிங்கிற அந்த தன்மை வந்துருச்சுனாலே அதுல ஏதோ ஒரு தப்பு இருக்குதுன்னு அர்த்தம். நீங்க செய்யக்கூடிய செயலை தைரியமா நீங்க மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்படியான செயல் நன்மை. சொல்ல முடியாத செயல்கள் இருக்கு இல்லையா, அது தீமை. சொல்ல முடியாத செயல்கள்னா நமக்கு நிறைய விஷயங்கள், நன்மையான விஷயங்களும் அது உணர்வு அடிப்படையில ஒரு தவறு சொல்றேன். இப்போ ஒரு தவறை பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி நான் பொய் சொல்லிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது இல்லையா? அப்போ நன்மைன்றது எந்த விதமான நெருடலையும், குறுகுறுப்பையும், குற்ற உணர்வையும் ஏற்படுத்தாதது. நீங்கள் அதை வெளிப்படையாக கூட செய்யலாம், செய்ய முடியும். நன்மைகளை, குற்றத்தை அப்படி செய்ய முடியாது, தீமைகளை அப்படி செய்ய முடியாது. ஸோ அப்படியான செயல்களை நாம் செய்ய வேண்டும். இதுல இடையில ஒண்ணு இருக்கும், குழப்பம். இது நல்லதா கெட்டதா, குறுகுறுப்பும் இல்லை, ஆனா ஒரு சமாதானமும் இல்லை. இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். அது குறித்த ஞானங்களை நீங்கள் இறைவனிடம் வேண்டும். இறைவன் தெளிவுபடுத்துவான். இந்த செயல் குறித்த நிலைப்பாட்டை இறைவன் தெளிவுபடுத்தும். அதனால காலத்தை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அதை ஏன் நம்ம சீரியஸா அதை வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்றால், நம்மளை அறியாம நம்ம நிறைய விஷயங்களை இன்வால்வ் ஆயிடும். ஒரு சாதாரண ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷனா கூட இருக்கட்டுமே, அது அந்த பேச்சு எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி எங்கேயோ போய் வீணான விஷயத்துக்குள்ள போய் அது ஒரு நேரத்தை சாப்பிட்ருது. அந்த நேரத்துல நீங்க சும்மாவது உட்காந்துருக்கலாம். அதுல ஒரு நன்மை இருக்குது. அட்லீஸ்ட் நம்முடைய சிந்தனைக்கான ஒரு நேரமா கூட அது இருக்கலாம். சும்மா உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றது இல்லை. சும்மா அவங்களால உட்கார்ந்துருக்க முடியாது. நம்ம எந்த வேலைகளையும் ஈடுபடாம இருந்தாலே நம்ம இறைவனால வழி நடத்தப்படுவோம். அதாவது ஐடல் மைண்ட் டெவில்ஸ் ஒர்க் ஷாப்னு சொல்லுவாங்களே, அப்படி கிடையாது இது. இது நம்ம ஆதி மூல தவத்துல சொன்ன மாதிரி இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சும்மா உட்காந்துருந்து பாருங்களேன். அது டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பா இருக்காது, அது டிவைன் ஒர்க் ஷாப்பா இருக்கும். நிச்சயமா அங்க இறைவன் உங்களை சிந்தனையை கொண்டு அழைப்பான். அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.
நாளை வகுப்பில் நாம் சந்திக்கலாம். நாளை காலை பிரார்த்தனை அப்துல்லா வாசிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் மெசேஜ் பண்ணிவிடுங்க, வேறு யாராவது வாசிக்கணும். ஸோ ஒவ்வொரு நாளும் காலை பிரார்த்தனை யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வாசிக்கணும். ஒவ்வொருத்தரும் வாசிக்கணும். நான் நோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். வாசிக்காதவங்களை நான் முன்னாடியே சொல்லிடுவேன், நீங்கள் வாசிக்கணும். சரி, தேங்க்யூ வெரி மச். நாளை தியான வகுப்பில் சந்திக்கலாம். அண்ட் ஒன் மோர் அனௌன்ஸ்மெண்ட். நேற்று டயட்டீஷியன் அந்த டயட் கிளாஸ் எடுத்தாங்க இல்லையா, அது சம்பந்தமான என்னுடைய கருத்துக்கள் பகிரப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. சில தெளிவுகள் கொடுக்கணும். அது சார்ந்த டயட்டீஷியன் சொன்னது ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அதோட ரெக்கார்டிங்ஸ் டிஎம்எஸ் சேனலில் ஷேர் பண்ணிவிடுவோம். அதை கேளுங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ அது சம்பந்தமான நம்ம இறைவழி அக்குபஞ்சர் வாழ்க்கை அறிவியலில் என்ன தெளிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு என்பதை பற்றின ஒரு செஷன். அந்த செஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட், டைமிங், டேட் நான் சொல்கிறேன். அதில் தவறாத கலந்துக்கோங்க. ஒரு முக்கியமான வகுப்பாக அது இருக்கும். தேங்க்யூ வெரி மச்.